அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா பட்டுவாரா 1947 இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். இது பட்டுவாரா 1947 வந்து பாடிஷன் நடந்த அந்த படத்தோட மையமாக வச்சு நடந்த கதை. இந்த கதை வந்து நம்ம நாடு சுதந்திரம் பெற விதத்தை அந்த வரலாறு காலகட்டத்தில் அழைத்து செல்கிறது. சுதந்திரத்தோட மகிழ்ச்சியோடு சேர்ந்து மக்களிடையே வெறுப்பு கலர்மும் தீவிரமடைந்த சூழலில் படம் சித்தரிக்கப்பட்டது. கதை 1947 ஆகஸ்ட் 14 தொடங்குது. அடுத்த நாள் வந்து நாடு சுதந்திரம் பெற இருக்கிறதா மக்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பல நகரம் வந்து நிலைமை வந்து மோசமடைஞ்சு இந்து முஸ்லீம் கலவரம் வந்து வெடிக்குது. மீரட் சிக்கந்தர் வந்து தனது தொழிற்சாலைக்கு புறப்படுறான். சுதந்திரத்தோட மகிழ்ச்சியை அவன் முகத்தை வந்து தெரியுது. தொழிற்சாலையிட வேலை செய்வாருக்கு வாழ்த்து தெரிவித்து மாலையில் வந்து வீடு திரும்புகிறான். வீட்டில் அவனது மனைவி ஹமீபா அவளுக்கு லட்டு செஞ்சிட்ருக்கா. சிக்கந்தரோட குடும்பத்தை ஹமீதா, மகள் தன்வி, மகன் ஜாவத் ஆகியோர் வந்து இருக்காங்க. ஹமீதாவோட சுதந்திரத்தை பற்றி மகிழ்ச்சி இருந்தாலும் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வரும் கலவர செய்திகளோட பயம் ஏற்படுது. ஆனால் வந்து சிக்கந்தர் அவளுக்கு தைரியம் கொடுக்குறான். நமது பக்கத்து வீட்டில் வாழும் இந்து முஸ்லீம் குடும்பங்கள் பல ஆண்டுகளாக ஒற்றுமையாக தான் வாழ்ந்து வராங்க. ஒருவரோட இன்ப துன்பங்களை மற்றவர்கள் வந்து துணை நிற்கிறாங்க. அதனால் வந்து நம்ம பயப்பட தேவையில்லைன்னு வந்து நம்பிக்கை தராது. நிலைமையை வந்து எளிதாக வந்து இதுதான். ஏன்னா ஒன்று வந்து ஜாவதோட கையில் வந்து கொடியோட வந்து வெளியே வராரு. அப்போது ஒரு குழந்தை வந்து நீ வந்து முஸ்லீம் உனக்கு பாகிஸ்தான் நாட்டு கொடுத்துட்டாங்க, நீ உன் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி அவங்க 2 பேருக்கு நடுவில் சண்டை வருது. கலவரம் பெரிய ஆகிறதுக்கு முன்னாடி வந்து 2 பேரும் வந்து அமைதியாகிறாங்க. இதற்கிடையே அந்த சிக்கந்தரோட ஃப்ரெண்டு ரஷீத் வந்து அவனை சந்தித்து வராரு. கலவரம் ரொம்ப பெருசாகிடுச்சு, நம்ம பல பகுதியில் வந்து முஸ்லீம் வீட்டை தான் எரிச்சிட்ருக்காங்க, அதனால் நீங்கள் வந்து நேரம் உடனே வந்து கிளம்பி பாகிஸ்தானுக்கு போயிடுங்க அப்படின்றாங்க. சிக்கந்தர் வந்து நான் இந்தியாவில் பிறந்தேன், இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீ ஒன்றை விட்டு நம்ம பொண்டாட்டி குழந்தைய பாரு, அவங்க எப்படி கவலையில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அன்றைக்கி இருந்தே நைட்டே வந்து ரொம்ப தீவிரமாக வந்து பெட்டி படைக்கிற தேவையான சாமானை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அந்த போலீஸாரோட உதவியோடு வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து போகிறாங்க. ஆனால் சரி அத்தியாவசிய பொருட்களை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே அடுத்த நிமிஷமே வந்து வன்முறைக்காரங்க வந்து அந்த வீட்டை வந்து தீர வைக்கிறாங்க. தங்களோட உழைப்பால் உருவான வீடு வந்து கண்முன்னால் எரிவதை கண்டு கதறினாலும் அவங்களால நிற்க போகிறதுன்னு முடியலை. ரயில் நிலையத்தை இப்போ வந்து கொலை பண்ணிடுறத ரயிலில் வந்தவங்க மற்றவங்க வன்முறையை கும்பல் தாக்கல் நடத்துது. சிக்கந்தர் வந்து எப்படியோ வந்து ட்ரெயினை பிடிச்சி வந்து லாகூரில் வந்து இறங்கிறார். லாகூர் வந்து இறந்தோடனே வந்து அங்கே வந்து காத்திருந்து பல பேரை அடித்து மகன் ஜாவத் வந்து ரயிலில் ஏறலையா, ஜாவத் வந்து காணாமல் போயிட்டான். சிக்கந்தர் வந்து ஹமீதா மற்றும் தன்வி ஆகியோரோட தற்காலிக முகாம் போகிறாங்க. அங்கே வந்து தன்னோட பொண்ணு தண்ணிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியாத முடியனால வந்து அங்கே உள்ள கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து எங்களுக்கு ஒரு வீட்டை ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து டிலே பண்ணுறாங்க. லஞ்சம் கொடுத்தா வந்து வாங்கலாம் அப்படின்னுன்றாங்க. இருந்தாலும் வந்து தனக்கு ஒரு குடும்பம் வந்து தெரியும்னு சொல்லிட்டு அவர் சிக்கந்தர் வந்து தன் குடும்பத்தோடு அந்த வீட்டுக்கு செல்லும்போது அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன்னா வந்து அது ஒரு சாதாரண வீடு தான், அது மிகப்பெரிய வந்து அரண்மனை மாதிரி இருந்தது. இவங்க அரண்மனையில் இருக்க பேர் வந்து துர்கா தேவி. அவங்க வந்து தான் பையன் வந்து தான் பொண்டாட்டி வீட்டுக்கு போயிருக்கான், வரும்போது வந்து கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு வந்து சொல்லி அந்த வீட்டையே வந்து தங்கிட்டு இருக்காங்க. சிக்கந்தர் வந்து அவங்ககிட்ட வந்து அரசு வீடு தனக்கு வழங்கியதாக சொல்கிறாங்க. துர்காதேவி வந்து என் மகன் வந்து வருவான், வர வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிக்கந்தர் வந்து அரசு அதிகாரியை வந்து சந்திக்கிறான். ஆனால் பத்திரம்லாம் வந்து இன்னும் துர்காதேவி பேரில் தான் இருக்குது. அதனால் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண பிரச்சனை ஆயிரும், நீங்கள் அவங்களோட சேர்த்து இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதே வேளையில் வந்து யாக்கூப்னு வந்து ஒரு ரவுடி அரசியல்வாதியும் உருவாகிறான். மக்களோட பலவீனத்தை பயன்படுத்தி சொத்துக்களை வந்து கைப்பற்றுவது அவனோட வேலை. அவனோட இப்போ கண் வந்து துர்காதேவியோட வீட்டு மேலே படுது. சிக்கந்தரை வந்து எப்படியாவது வந்து அந்த வீட்டை விட்டு வரணும்னு சொல்லி பார்க்கலாம். இதற்கு இடையில வந்து காணாமல் போன அவனோட மகன் ஜாவேத் வந்து திரும்பிட்டு வந்துடுவான், சிக்கந்தரோட மகன். இப்போ ஜாவேத் வந்து யாக்கூபோட வந்து உதவி கேட்குறான். யாக்கூபும் வந்து 2000 பணம் கேட்டது வந்து ஜாவேத் வந்து தன்னையிட வந்து சொல்கிறான். ஆனால் வந்து சிக்கந்தருக்கும் அமிதாவுக்கும் ஒரு அப்பாவி முதியவரை வந்து மதத்தின் பேரை வந்து வீட்டை விட்டு வெளியேற்றுவது வந்து பாவம்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க. யாக்கூப் வந்து ஆட்களோட வந்து மிரட்டுவது சிக்கந்தருக்கு பணியவில்லை. பிறகு யாக்கூப்பும் வந்து ஒரு மகுட குருவை வந்து சென்று முஸ்லீம் வீட்டில் இந்து பெண் வாழ்வது மதத்திற்கு எதிரானு சொல்லி ஆதரவு கேட்குறான். அந்த மொழியான வந்து பிற மதத்தினரை துன்புறுத்துவது மார்க்கம் இல்லை, எல்லாரையும் வந்து மதிக்கணும்னு சொல்லி யாக்கூப் வந்து விரட்டி விட்றான். சிக்கந்தருக்கு தொழிற்சாலை தொடங்க இடம் வேணும். ஆனால் வந்து துர்காதேவி தன்னோட இடத்தையே வந்து குறைஞ்ச விலைக்கு வந்து ஒரு நபர் மூலமாக வந்து கொடுக்குறாரு. இது வந்து சிக்கந்தருக்கு துர்காதேவி மேலே தாய் அந்தஸ்து வந்து வருது. அன்வரன் ஏன் இவ்வளோ தியாகம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. அன்வரோட குடும்பம் வந்து இது மாதிரி வந்து சீக்கியரோட உதவியோடு வந்து லாகூர் வந்து வந்தான். ஆனால் வந்து யாரோ வந்து கடத்திப்பட்டு கொடூரமாக வந்து அவனோட ரப்பர் வந்து கொண்டுட்டாங்க. அதை கொண்டனால வந்து அவர் இது மாதிரி வந்து உதவி பண்ணுறேன்னு வந்து சொல்கிறாரு. ரத்தன்லால் வந்து தன் தாயை வந்து கூட்டிக் கொண்டு போக வரும்போது கலவரக்காரங்க வந்து அவனோட பையனை வந்து கொண்டுட்டாங்க. அந்த செய்தியை வந்து துர்காதேவிகிட்ட சொல்ல வந்து நமக்கு சிக்கந்தருக்கு வந்து மன வரல. துர்காதேவி வந்து தீபாவளி கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் வந்து சிக்கந்தர் அவங்க ஃபேமிலி வந்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ணி தீபாவளி கொண்டாடுறாங்க. இப்போ வந்து குடும்பத்துக்கு உதவி எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லி துர்காதேவி வீட்டை விட்டு போகலான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த சிக்கந்தர் அவங்க குடும்பம் வந்து அவங்க எங்கள் தாய் மாதிரின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு அவங்கள கூடவே வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் துர்காதேவி வந்து உடல்நல மோசமாக வந்து இறந்துடுறாங்க.
இப்போ துர்கா தேவி இறுதி சடங்கை வந்து எடுத்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து இப்போ சண்டை போட ஆரம்பிக்காங்க. சிக்கந்தரர் வந்து யாக்கூபோட தங்கை ஹர ஜெயத்தை வந்து காப்பாற்றுறான். துர்கா தேவியோட இறுதி ஊர்வலம் வந்து தொடங்குது. ஒரு முஸ்லீம் தனது இந்து தாய்க்கு வந்து இறுதி சடங்கு செய்வதை பார்த்து ஊர் மக்கள் தெரிந்து வந்து ஊர்வலத்தை இணைய போகிறாங்க. இறுதியில் வந்து சிக்கந்தரும் ஜாவத்துக்கும் இணைந்து துர்கா தேவியோட ஈம கடங்களை நிறைவேற்றி சீதைக்கு வந்து தீ மூட்டுறாங்க. வெறுப்பாக நிறைந்திருந்த ஜாவத் துர்கா தேவியை தன் பாட்டியாக ஏற்று விடை பெற்றுருக்காங்க. இதுதான் 1947 வந்து பார்ட்டிஷன் படத்தோட கதை. நன்றி.